உறவுகளுக்கு வணக்கம். நேற்று கரூரில் நடந்தது இன்னுமே தமிழ்நாட்டில் எப்பயுமே எங்கேயுமே, தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவிலையுமே இருந்தாலும் எந்த நாட்டிலையுமே நடக்கக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வளவு சிறந்த அறிவாளிகள், அவ்வளவு இன்னைக்கு இந்தியாவிலே வளர்ந்து வர மாநிலம்னா தமிழ்நாடு தான். கல்வியிலையும் சரி, வேலைவாய்ப்பில் எல்லாத்துலேயுமே, பெண்கள் வேலைக்கு போகிறதுல எல்லாத்துலேயும் முதலிடத்தில் இருக்குது தமிழ்நாடு தான். ஆனால் அந்த கூத்தாடிகள் பின்னாடி போய் கோமாளியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இருக்கின்ற போது தான் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. நேற்று இறந்த 39 பேர்த்தில் 10 பேர் குழந்தைகள். அதுலலாம் ஒரு 2 வயசு பிள்ளைலாம் இறந்ததெல்லாம் அந்த அப்பா தூக்கி அழுகும் போது நம்மளால் பார்க்கவே முடியலை. இது ஒரு எப்படி சொல்கிற, இது எப்படி இதெல்லாம் கடந்து போறீன்னு தான் எனக்கு தெரியல. விஜய் நேற்று திருச்சி விமான நிலையத்தில் கேட்குறாங்க, அதை பற்றி பேசாமல் அவர் வாடு போய்கிட்டு இருக்காரு. செத்து கிடக்கிறத பற்றி 30 பேர் 31 பேர் இறந்துட்டாங்கன்னு கேட்குறாங்க. அப்போதைக்குன்னு செய்தி 31 இறந்துட்டா, அதுக்கு ஒன்றுமே சொல்லாமல் அவரோட போய்கிட்டு இருக்காரு. நைட்டு சமூக வலைத்தளங்களில் ட்விட்டரில் போய் என்ன போட்டிருக்காரு, எனக்கு ரொம்ப துயரத்தில் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டாரா, அவர் கூட இருக்க செய்திகள் போட சொல்லியிருப்பாங்க. இவர் பேசுகிறாங்க, பத்திரிகைகளில் கேட்குறாங்க, நின்று அதே இதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்கோ, நீ வேதனை அடைஞ்சாலும் அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. திருப்பி சென்னை விமான நிலையத்தில் போகும்போதும் அவர் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அதுக்கு ஒன்றும் சொல்லாமல் போய் 11 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டார். முதலமைச்சர் சென்னையிலேருந்து கரூர் வராரு, இவர் கரூர்லேருந்து சென்னை போகிறாரு. அப்போ இது என்ன, இது திமுக கூட்டத்தில் நடந்துச்சு, உங்கள் கூட்டத்தில் நடந்துச்சு, உங்கள் ரசிகர்கள் தானே, உங்களை பார்க்க வந்தவங்க தானே. நினச்சி பாருங்கள், அந்த குழந்தைகள் இறந்தது எப்படி, இப்படிலாம் ஒரு அரக்கைங்க மனுஷங்களாம் நீ கட்சி வச்சு நடத்துறது, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? யாருமே இப்படி இருக்க மாட்டாங்க. அட நீ அங்கே போவேன், ஒரு அங்கேயே விட தங்கி இருந்துட்டு இரவு பார்த்துருக்கலாம், காலையில் பார்த்துருக்கலாம், அது விஜய் அதிர்ச்சியில் இருக்கார், அவர் அறையில் இருக்காருன்னு சொல்லி எதையா ஒன்று சொல்லிட்டு வந்துருக்கலாம். நீ கடந்து வீட்டுக்கு போறீங்கன்னா நீ என்ன மனநிலை, என்ன மனுஷயா நீ? இந்த கோமாளிகள் போய் இவங்க பின்னாடி போய் நம்புகிறாங்களே, அவர் நினச்சிட்டு நாளைக்கு சாக போகும்போது படத்தில் கதாநாயகன் மாதிரி தவி தவி காப்பாற்றுவார்னு பார்த்தீங்களா? தண்ணி பாட்டில் நாய்க்கு வீசுகிற மாதிரி எரிஞ்சு விட்டு போய்கிட்டே இருந்துட்டா. விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவனை மயங்கி விழுந்து மிச்சு அவனை என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போதே சில பேர் இறந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துலேயே கொல்லப்பட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரை என்னை கொலைன்னு தான் நினைக்கிறேன். இதற்கு முதல் குற்றவாளி விஜய் தான். ஏன்னா அவர் 12 மணிக்கு வர்றது, நீ எதுக்கு 8 மணி வர? காலையில் ஒரு தங்கச்சியெல்லாம் சொல்லி 10 மணிக்கு 9 மணிக்கெலாம் வந்துட்டோம், 12 மணிக்கு ஒரு வருவாருன்ட்டு. நாங்கள் காலையில் சாப்பிட்டது, மதியம் சாப்பிடல, தண்ணியை குடிச்சிட்டு அவனே கிடந்தோம். சரி இப்போ வந்துடுவார் அப்படின்னு. நீ வர தாமதம்னா அதை சொல்லணும், திட்டமிட்டே. ஏன்னா தொலைக்காட்சியில் நேரலை பண்ணும்போது பார்க்க விஜய் வரக்குன்னா 2 மணி நேரம் ஆகும்டா, இன்னும் 3 மணி நேரம் ஆனோன்னா அப்படியே கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்ல. பொதுவாகவே அது என்ன சொல்லுது, உனக்கு ஓட்டு போடுறதுக்கு சொல்லுது, உன்னை பார்க்க நேரில் பார்க்கறதுன்னு சொல்லுது. நீ கோமாளி கூட்டம் என்ன அவன் என்ன பேசுகிறாப்புல அவர் சொல்லுங்க பார்ப்போம். 10 நிமிஷம் நீ பேப்பரை படித்து படுக்கிறதுக்கு வீட்டிலே கலந்து படித்து தொலைக்காட்சியிலே எல்லாமே நேரலை பண்ணுறானே, எல்லோரும் வீட்டில் கலந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போ. இந்த படம் போடுறியா? படம் போட்டுட்டு உன்னோட சனிக்கிழமை எவனா திறந்துருப்பானா? சனி என்ன நல்லா உனக்கு தெரியுது, சனி ஞாயிறில் லீவு, பள்ளி கல்லூரிக்கு லீவு, பரீட்சையும் விட்டுட்டாங்க. இப்போ பரீட்சை முடிஞ்சு போயிடுச்சு. அதுபடின்றதுனால எல்லா குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு கூட்டம் நல்லா இருக்கும். அப்போ தாமதமாக போவோம், ஞாயிற்றுக்கிழமை போய் எடுத்துக்கிறட்டும். இது என்ன நோக்கம்? எவ்வளோ இப்படி சிந்திக்கா? நீ எல்லாம் எப்படியா மனுஷன்? உனக்கு பிள்ளை இருக்குல்ல, உன் பிள்ளை செத்துருந்தா நீ போயிருப்பியா? நீ உன் கொண்டாட்டி பிள்ளை இங்கே கரூரில் செத்து கடந்தா நீ போயிருப்பியா? நீ பிள்ளை பார்த்த மாதிரி தானே மற்றவங்க எடுத்துருப்பாங்க. கேட்டால் இப்போ தொலைக்காட்சியில் வருது, அடுத்த வார நிகழ்ச்சி தற்காலிகமாக ரத்து அப்படின்னு. அப்போ அதுக்கடுத்த வாரம் சனிக்கிழமை கொள்ளுவியா நீ? இன்னுமே எவனாவது வீட்டுக்குலேருந்து போய் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு வளர்க்குறிய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் சொல்கிறேன், இன்னுமே விஜய்க்கு யாராவது போய்க்கலாம் வாக்கரிசியை போட்டு நீ போட வீட்டுக்கு வந்து வராதுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா அங்கே போய் செத்து நீயே காலாது எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மணிக்கு? அதெல்லாம் இரவு விடிய யாருமே தூங்கவே இல்லைங்க. முதலமைச்சர் அங்கே நள்ளிரவில் கிளம்பி 72 வயசு அவர் கிளம்பி வராரு. அந்நியாரத்தில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து வாகனம் மூலியம் வரார். நைட்டு இரவு பார்த்துட்டு போகிறார். நீ இங்கேருந்து அங்கே போறீங்கன்னா இது என்ன கூத்து? அது யாருமே எந்த ஊடகங்களும் அதை கேள்வி கேட்கல. இன்றைக்கி அண்ணன் உதயநிதி வந்தோடனே அடுத்து என்ன செய்யணும், அண்ணன் நல்லா கேட்குறாரு, இதே விஜய் வரவாறு கேளுங்க, அவர் அங்கேயும் வராருல, வரும்போது கேளுங்க, ஏதாவது பத்திரிக்கையாளர் சந்திக்கிறார் அவர். எதுக்கு இந்த ஊடகங்கள் அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நீங்கள் காமிக்க தான் பில்டப் பண்ணி ரொம்ப ஏற்றி விட்டு நம்ம நாளைக்கு உங்கள் பிள்ளையில உங்களுக்கு சேர்த்து நினச்சி பாருங்கள். முகநூலில் காமிட்டு சொல்கிறீங்களே,
விஜய் மேலே தப்பு இல்லை, கூட்டத்தில் செத்து போயிட்டாங்க, நாளைக்கு உங்கள் பிள்ளைல அடுத்த கூட்டத்துக்கு ஏன் நடக்கும்ல, எவன் தப்பு இல்லைன்னு சொல்கிறானோ அன்னைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்கடா. நீ போடா, பிள்ளைகளோட கூட்டிகிட்டு போகாத, நீ போ. நீ கூட்டத்தில் போய் நின்று கழுத்தில் மீதி போட்டு சா, அப்போ தான் வேதனை. அந்த உயிர் பிழைச்சவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆளை 20-30 பேர் போட்டு மிதித்து மூச்சு விட முடியாமல் போட்டு மிதிச்சாங்கன்ற. ஏட்டா கீழே கால் கிடக்குது, என்னடா அது கல் கடந்தான் ஒன்று தெரியாதாடா? குழந்தைகளை போட்டு எப்படா ஏறி மீச்சு, எப்படா நீங்கள் என்னடா மனுஷங்க? நான் நேற்று இரவே ஒரு காணொலி போட்டிருந்தேன். இவங்க இப்படிலாம் கோமாளிகள், இதில் போகாதீங்க, இவங்கெல்லாம் லூசு பயலுங்க. ஏன்னா ஒரு இவங்களுக்கு தான் தெரியாது. அந்த ஒரு அம்மாவை பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, சொன்னாங்க சின்ன பிள்ளைய வச்சு நிற்கிறியா, போமா வேலையை பார்த்துட்டு அப்படின்னா அந்த அம்மா. அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் புதுந்துருக்காங்க, போய்கிட்டு பேர் குடிச்சு விட்டு என்னங்கடா டேய் நீ என்ன கொள்ளடிக்க வந்திருக்கீங்க, ஒரு பக்கத்து கடையில் ஒட்டச்சு குடிச்சிக்கிட்டு வரேன். இது கரண்ட் மாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த வயரில் இன்னும் எத்தனை பேர் சேர்த்துருப்பாங்க. கரண்ட் கம்பிக்கில் போய் தலையை கொடுத்து நிற்கிறாங்க. இதை ஒன்றுமே சொல்லாமல் விளையாட்டுக்கு என்ன எங்கேயே நடந்துச்சு. இந்த ஷூட்டிங் முடிஞ்சோடனே இந்த படம் விட்டோன்னே தேட்டரில் என்ன படம் சட்டக்காரி முடிஞ்சா தேட்டர் முடிஞ்சோடனே வீட்டுக்கு கிளம்பி போகும்ல, அது மாதிரி அவன் நிகழ்ச்சி முடிஞ்சா நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்டா அது எங்கனாலே தாங்க முடியல, எங்களால் தூங்க முடியல. நீலாம் என்னடா மனுஷன், உனக்கெல்லாம் இனிமேல் என்னடா மரியாதை? 52 வயசாச்சு, உன் பிள்ளை செத்து கிடந்தா, உன் பொண்டாட்டி பிள்ளை செத்து கிடந்தா போயிருப்பியாடா நாகாரி பேல? தனி மனித விமர்சனம் பண்ணவே கூடாது. நீலாம் என்னடா மனுஷன்? மண்டையில் கொஞ்சம் மூளையே இல்லையாடா? காசை வச்சா தின்றியா நீ? காசு சொல்லி காசு இருக்குது, உச்சத்துலேருந்து வந்திருக்கேன், மயிரிலேருந்து வந்திருக்கேன்னா கொல்ல வந்திருக்கடா நீ. சனிக்கிழமை கொல்ல வந்திருக்கியா நீ? இன்னுமே உனக்கு பிள்ளைகளை உடைய வாகனத்தை பார்த்தா இந்த கொல்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நல்ல நான் சூடு சொரணம் உள்ளவே இனிமேல் அவன் வந்தால் எவ்வளோ போய் நிற்காதிய நாதாரியில் திருப்பி போய் நின்றியன்னா தெரிஞ்சே போய் சாங்கடா. எங்களால் தாங்க முடியலடா. நீங்கள் செத்துருந்தா கூட கடந்துட்டு போயிருப்போம். அந்த பிள்ளைகளை என்னடா பண்ணும்? சின்ன சின்ன பிள்ளையை சேர்க்கும் போது எல்லார் வீட்லேயும் பிள்ளை இருக்குல்லடா. நாங்கள் அது பிள்ளைகளை பார்க்கும்போது எங்கள் பிள்ளைகள மாதிரி தானடா பார்க்குறது. எப்படி பாட்டை பழம் கிடக்குங்க எங்கண்ணா, செருப்பு அப்படி குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க. அந்த பாட்டை குழந்தைகள் கொடுக்குறதெல்லாம் என்ன மனிதர்கள் நீ? சரி இப்போ வரை நடந்து போச்சே கொண்டுச்சு, நீ போகலாமா? எத்தனை படம் நடிச்சிருக்க, உனக்கு அந்த படத்தில் நடித்த மாதிரியே கூட ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட இடம், உனக்கு கொஞ்சம் கூட நெஞ்சில் ஒரு ஈரப்பதம் இல்லை? இருந்தின உதயனை துபாய் போனவர் திரும்பி வரலையா? ஏன் முதலமைச்சர் பார்த்துட்டாரு, அமைக்க வந்துட்டோம்னு பாப்பா அப்படின்னு இருக்கல? இங்கே உள்ள எங்கள் அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியவர் போல இங்கேருந்து மெனக்கடி சுவையிலேருந்து இருக்க இங்கே போயிருக்காங்க. எத்தனை அமைச்சர் அண்ணே அன்பில் மேசனே அவ்வளோ வேதனை. அன்னைக்குத்தான் இந்த கல்வி நிகழ்ச்சியில் பார்க்கும்போது அவ்வளோ இந்த காலை உணவு திட்டம் ஒன்று பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் பிள்ளைகளை கோமாளியாக்கணும், பிள்ளைகளை கொண்டு வருவீங்களடா. அவர் பிள்ளை செத்த போன மாதிரி அங்கே உட்காந்து அழுகிறா. ஏன்னா அது உண்மையாக இருக்கவங்க தானே வழி இருக்கும். எனக்கு இன்றைக்கி வர ஒரு படத்தில் அது சோகட்டம்னு தெரியும். அந்த மாயண்டி குடும்பத்தார் படம்லாம் பார்த்துட்டு எவ்வளோ அழுதுருப்பேன். இது மாதிரி எண்ணற்ற படம் பார்த்தா அழுக வந்துடும். தேட்டருக்கே போனால் கூட எங்கள் வீட்டுக்காரன் இப்போ திரும்பி பார்ப்போம், நான் அழுகிறேன் நான். ஏன்னா தண்ணி அறியாமல் நம்மளுக்கு இயல்பாகவே அது ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டிருந்தா கூட அங்கே செத்து கிடந்துச்சுன்னா அங்கே திரும்பி பார்க்க முடியாது. ஏன்னா அதை பார்த்தா அதுக்கு உங்களுக்கு மன வேதனை அடையும். நீ என்னவோ கட்சி கூட்டத்துக்கு வந்து செத்து போய் தூக்கிட்டு போகிறாங்க, நீ வாட்டுக்கு தண்ணி பாட்டில் தூக்கி விட்டு வயிறு வச்சுன்னு போனீங்கன்னா நீலாம் என்னடா மனுஷன்? நீ மனுஷனே இல்லை. யாத்தாடி முன்னாடி போய் திரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன இதில் எப்படி சேர்க்கறது இல்லை. எல்லா கட்சிக்காரில் வரால, திமுக மற்ற மாற்று கட்சிக்காரெல்லாம் வரால. நீ வந்திருக்கியா? நீ உன் கட்சிக்கார மாவட்ட செயலாளர் வந்திருக்கானா? உன் கூட இருக்க அடுத்த கட்ட பொறுப்பாக வந்திருக்கியா? நீயே வரலையா? எப்படி அவங்க வருவாங்க? உன்னோட அளப்பு அப்படி தானே இருக்கும். விஜய் வரலைங்க, நமக்கு ஒன்றிங்க தான் வருவாங்க. இப்போ உணவு வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டு இருக்கு. நேரம் அந்த ஒன்றிய அரசு அந்த பாதுகாப்பை ரத்து பண்ணியிருக்க வேணாமா? இவருக்கு என்னதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறிய? உன முதல் கைது பண்ணுங்க. இது முதல் குற்றவாளி விஜய் தான். மற்ற ஆளை பண்ணுறதெல்லாம் அப்புறம். இது நடந்தாத்தே நாளைக்கு இது மாதிரி விஜய் மாதிரி இல்லை, எந்த கட்சிக்கு ஆரம்பித்தாலும் முறைப்படி செய்யணும். அவங்களுக்கு ஏண்டா அன்னைக்கெல்லாம் கரூரில், அதே கரூரில் தான் மாநாடு நடந்துச்சு. ஒரு இருக்கையில் தண்ணி பாட்டில், மிக்சரு, பிஸ்கட்டு, என்ன அவங்களுக்கு என்ன ஒரு முட்டுக்கு சாயந்தரம் உட்காந்துட்டு போகிறதுக்கு யாரும் இதாக சுதந்திரப்படாது. அதில் சின்ன பிள்ளைகளெல்லாம் போட்டுட்டு பாருங்க, மலையில் நனைஞ்சிக்கிட்டு குத்திக்கிட்டு போயிருக்காங்க போட்டாங்க. மலையில் நனைஞ்சு சளி பிடிச்சா கூட தோட்டிக்கலாம்டா, உயிர் உசு வருமா? குழந்தைகளை கூட்டிக்கிட்டு இந்த கோமாளி பையன் நடக்கிற இடத்துல போய் நிற்கலாமா? ஒரு அம்மாவில் அத்தையோட அனுப்பியிருக்கு, அதுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைகள்னா ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம தான் விட்டுட்டு போகணும். அது அடம்பிடிக்கிறது சொல்லும், அட்டையை விட்டு வேற எங்கேயா போகிறோம்னு சும்மா சொல்லிட்டு தான் போகணும்.
நாங்களாம் எத்தனை நிகழ்ச்சிக்கு போகும்போது பிள்ளைய அழுகத்தான் செய்யும். வீட்டில் ஏதாவது சொல்லிட்டு ஊசி போட போகிறோம், சும்மா பொய் சொல்லிட்டு தான் வேற எங்கேயா போவோம். வேறு என்ன பண்ணுறது? அதுக்கு தெரியுமா? நான் வரேன் தான் சொல்லுங்கள். வரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு விஜய் போயிட்டாரு, வீட்டுக்கு போய் 11 மணிக்கு படுத்துட்டாரு. இதெல்லாம் என்ன இருக்குது? அதில் சில தங்கச்சிகள் ரெண்டுக்கிட்டு 108 சும்மா சும்மா வந்துட்டு போகுது. அதில் ஒன்றுமே இல்லை. 108 நேற்று வரலைன்னா இன்னைக்கு இந்த 39 100க்கு மேற்பட்ட வேறு இறந்துருப்பான். அவனுக்கு ஆம்புலன்ஸ் மாத்திரம் வந்து அந்த ஏற்றிட்டு போலேன்னா இந்த 50 பேர்த்தையும் காப்பாற்றிருக்க முடியாது. அது கொஞ்சம் கூட யோசிங்க. இதுக்கு எங்கிட்டலாம் போய் தற்கொலை ரொம்ப நீங்கள்லாம் அம்பேத்கரை படித்து காமராஜரை படித்து இதெல்லாம் என்ன புரிஞ்சு எல்லாம் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு ஏதோ ஒரு இதில் ஒரு புயல் வந்துச்சு, விபத்தில் இறந்துட்டாங்கன்னா மனதாக போயிடும். ஏன்னா திடீர்னு இயற்கை சூழல் வளர்ந்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இது தெரிஞ்சே கொண்டு போய் நிப்பாட்டி அது ஒரு கூட்ட நெரிசலில் மூச்சு விட முடியாமல் அந்த இயல்பு குழந்தைகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு என்னையா தெரியும்? மூச்சு விடாமல் செத்து போது மனம் வெந்து போயிடாது. நாதாரி பயிரில் இன்னுமே இந்த விஜய்க்கு எவனாவது வந்துக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா போய் ஓட்டு போடுறதா ஓட்டு போடுங்கடா. இல்லை வர சொல்லிட்டு தொலைக்க உங்கள் ஆள்கிட்ட சொல்லி போயிருங்க, உங்க பார்க்க மாட்டேன். அவன் கடந்து போய்கிட்டே இருப்பேன். நீ தாண்டா உன் பிள்ளை தாண்டா, உன் பிள்ளைய உங்கள் தாய் தப்பா தாண்டா தெருவில் அடிக்க போகிறாங்க. ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு அடுத்த மாதமாக இருக்கான். அதுக்கு போயிருக்க நிச்சயார்த்தம் பண்ண அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணுற பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் 2 பேரும் செத்து போச்சு. நினச்சி பாருங்கள், 20-22 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க, படிக்க வச்சுருப்பாங்க. இப்படி போய் உன்னோட சனிக்கிழமை கூட்டத்துக்கு போய் வாக்கரிசி போடக்கா நாதாரி பயல. நீ அடுத்த வாரம் நீ வா, உன்னை எவனா செருப்பு கட்டி உன்னை அடிக்கணும். நாதாரி எவனே அவன் கட்சிக்காரனே அவன் ரசிகரனே எவனா ஒருத்தன் விஜய செருப்பு கட்டி அடிக்கிறானா இல்லைன்னு பாரு. அது நடக்கும். நாதாரி பேர காரி துப்புங்கடா நாதாரி பேர.